ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2023 பிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025 ஆனுவல் பிளானரில் பிஓ எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டேபிளுமே கொடுத்துருக்குறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பிஓ எக்ஸாம்க்கான டேட்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன, சிலபஸ் எந்த மாதிரி இருக்குது, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன, அடுத்து மார்க்ஸ், மினிமம் குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லையுமே பிஓ எக்ஸாமுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் ஸ்டடி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். தமிழுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. சைக்காலஜியுமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் 2025 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. 2025க்கானது இப்போ டென்டேட்டிவானது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதில் 8வது காலத்தில் பாருங்கள், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் 2026 எக்ஸாமுக்கான அந்த ஷெடியூல் கொடுப்போம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிஇஓ எக்ஸாம் அப்படிங்கிறத யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்டிஆர்பியிலேருந்து நடத்துகிறோம். அதாவது தமிழ்நாடு டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டில் இதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇஓ, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற பணிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 51 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்டகரி பார்த்தோம்னா சிலபஸ் அண்டு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்டில் மட்டும்தான் எல்லா நியூஸுமே இதில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க்குக்கு நம்ம எழுதுகிறோம். எவ்வளோ நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 மினிட்ஸ் அலாட் பண்ணுறாங்க இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடத்துகிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போ சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னா நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க. அதாவது சரியான மதிப்பெண்களுக்கு மதிப்பு கூடும். நம்ம தவறான ஆன்சர் கொடுக்கும்போது அந்த மார்க்கில் ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்தவரைக்கு நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து த கொஸ்டின்ஸ் வில் பி இன் த லாங்குவேஜஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸாம் பார்த்தோம்னா 3 மணி நேரம் நடக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறதுக்கான சப்ஜெக்ட் பார்க்குறோம். இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜென்ரல் பேப்பர் நம்ம அதாவது கோர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பேப்பருக்கு அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாக்ரஃபி, இது எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் பேப்பர் அதாவது கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த டாபிக் கீழே 110 மார்க்குக்கு நம்ம எழுதுகிறோம். 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 110 மார்க்குக்கு எழுதுகிறோம். அடுத்து செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பொது அறிவு சம்மந்தமானதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். 10 மார்க்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி, அதாவது எஜுகேஷனல் மெத்தடாலஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் அதாவது சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். 30 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 150 கொஸ்டின், 150 மதிப்பெண்களுக்கு நம்ம இந்த தேர்வு எழுதுகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிஏ ஆர் பிஎஸ்சி வித் பிஎட். நம்ம எவ்வளோ மார்க் எழுதுகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து எலிஜிபிலிட்டி என்ன, இந்த பிஇஓ எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஏ ஆர் பிஎஸ்சி வித் பிஎட் படிச்சிருக்கணும்.
பிஏயில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துருக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சில சப்ஜெக்ட்டுக்கான டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ள இதில் படி நம்ம வந்து பிஏ ஆர் பிஎஸ்சி வந்து படிச்சிருக்கணும். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 50%, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 45%, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 40% வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1:2 அப்படிங்கிறதுல தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த டேபிளில் பார்த்தோம் இல்லையா, 2025க்கு வந்து பார்த்தோம்னா மார்ச் 2026 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்டேட்டிவான மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு நவம்பர்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 51 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே ஒரு டென்டேட்டிவான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன இதோட கண்டக்ட் பண்ணும்போது 2023 நடந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து. இப்போ வந்து 51 வேக்கன்சின்னு கொடுத்துருக்குறாங்க. மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். தமிழ், சைக்காலஜி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த டாபிக் எல்லாமே கண்டினியூ பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான நோட்ஸுமே இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.